This video sponsored by Educast. Educast offers skills-based courses in digital marketing and stock marketing, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students productive with real-world projects. Courses are available in both Tamil and English. Get started and boost your career with affordable combo offers. Click below link and join courses. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு குக்டு தமிழ்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற ரெசிபி நூல் நூலா பரோட்டா செய்யறது எப்படின்னு தான். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல 500 கிராம் மைதா எடுத்துக்கோங்க. அதுல 1.5 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 கப்பு தண்ணி ஊத்திட்டு நல்லா பிசையணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு விடாம பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்ல சாஃப்டா மாவு ஆகுற வரைக்கும் நீங்க இத பிசைஞ்சதுக்கு அப்புறமா இத தட்டிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மேல ஊத்தி நல்லா தடவிட்டு 1 மணி நேரத்துக்கு துணி போட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா எடுத்து துண்டு துண்டா கட் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் உருண்டையா உருட்டிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுல்ல எண்ணெய் ஊத்தி உருண்டையெல்லாம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நல்லா தடவிட்டு மூடி போட்டு மறுபடியும் 1/2 மணி நேரம் துணியை போட்டு வச்சிருங்க. இப்போ ஒரு உருண்டையா எடுத்து நல்லா அதுல எண்ணெய் ஊத்தி தட்டி தேய்ச்சு அதை திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சு அதை பரோட்டாவை அடிக்கிற மாதிரி நல்லா வீசி தளன்னு எண்ணெய் ஊத்தி தேய்ச்சதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு நூல் நூலா நேரா வெட்டிடுங்க. அப்புறம் அது எல்லாத்தையும் உருட்டி ரவுண்டா உருட்டி அதுல மறுபடியும் எண்ணெய் ஊத்தி நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறமா இதை இப்போ கல்லுல போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பரோட்டாவை எடுத்து நல்லா அமுக்கி இடிச்சு விட்டீங்க.